Hi friends, welcome back to my channel. Third type episode 6. டைப்பு எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். போகிற இடத்துலலாம் அவ கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் ஃபுட் வாங்கிட்டு வந்து டைப் கிட்ட சொல்கிறான். நான் உனக்கு ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் சொல்கிறான். அதுக்கு டைப்பு எனக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். இத்தனை நாளாக உன் கூட இருக்கேன், இது கூட தெரியாதா? நீ எப்பயுமே ஃபுட்டை ஸ்பைஸியாக தானே சாப்பிட்ற அப்படின்றான். சரி நான் சாப்பிட்டுட்டேன், ஆனால் பரவாயில்ல வை, நைட்டுக்கு அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு டைப் சொல்கிறான். தூங்கும்போது தான் டைப்கிட்ட சொல்கிறான், ஃப்ரைடே பாரில் நான் ப்ளே பண்ணுறேன், நீ பாரு அப்படின்றான். சரி நானும் ஃப்ரைடே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு டைப் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே நோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு தானுடைய டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்திருப்பான். தானை பார்த்தோன்னே, அப்பாடா உன்னை பார்த்துட்டேன், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு அந்த ரூமை கண்டுபிடிக்க முடியல, எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு நோ தான் கிட்ட கேட்குறான். தானும் சரி, ஆனால் எனக்கு இப்போ மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்குது, நீ என் கூட மியூசிக் ப்ராக்டிஸ்க்கு வா, அது முடிஞ்சதும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். உடனே நோ ஹாப்பியாக அவன் கூட போகிறான். தான் ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டு நோக்கு ஒரே ஹாப்பி, அப்பா நீ சூப்பராக ப்ளே பண்ணுற, ஆனால் டைப் இத்தனை நாள் என்கிட்ட சொன்னதே இல்லையே நீ ப்ளே பண்ணுவேன்னு. டைப்பை பற்றி எதுக்கு நான் பேசுகிறேன், அவன் இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கூட ஜொல்லு விட்டுட்டு இருப்பான் அப்படின்றான். தான் உடனே அவன் கையில் வச்சுருந்த குச்சியை போட்டுட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அச்சுச்சோ உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா, ஐயோ நான் சொன்னதை மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டைப் அந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரெஸ்டாரண்ட்டில். அப்போ நோ கால் பண்ணுறான், ஆனால் நோ கால் பண்ணதை அவன் பார்க்கவே இல்லை. அப்புறம் நைட்டு டைப் ரூமுக்கு வரான். அப்போ தான் தூங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வந்த உடனே டைப் கிட்ட கேட்குறான், எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறான். ஃப்ரெண்டு கூட சாப்பிட போனேன் அப்படின்றான். எந்த ஃப்ரெண்டு, பொண்ணு தானே அப்படின்னு கேட்டோடனே டைப்புக்கு கோவம் வருது. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ எதுக்கு என்ன கேட்குற அப்படின்னு கோவமாக கேட்குறான். இப்போ நீ சொல்கிறியா என்ன, எங்கே போயிருந்த, யார் கூட இருந்த அப்படின்னு தான் கோவமாக கேட்குறான். உடனே டைப் கோவமாக, நீ ஒன்றும் என்னோடய அம்மா அப்பா கிடையாது, நீ எதுக்கு என்ன கேட்குற தான் சொல்கிறான். நான் கேட்பேன் தான், ஏன்னா ஐ எம் யுவர் மேன், நான் உன்னுடைய ஆள் அப்படின்றான். அதுக்கு டைப் கோவமாக அவன் ஃபேஸ்லேயே ஒரு குத்து விட்டுட்டு, நீ ஒன்றும் என்னுடைய ஆள் கிடையாது, நம்ம 2 பேரும் வெறும் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நான் யார் வேணால் லவ் பண்ணுவேன், நீ கேட்கக்கூடாது அப்படின்றான். அதுக்கு தான் சொல்கிறான், அப்போ நீ யார் வேணால் லவ் பண்ணுவேன், நான் கேட்கக்கூடாது அப்படி தானே அப்படின்றான். ஆமாம், அப்போ நானும் யார் வேணால் லவ் பண்ணலாம்ல, நீயும் கேட்க மாட்டல அப்படின்றான். அதுக்கு டைப் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஆமாம் நான் கேட்க மாட்டேன், நான் ஒன்றும் இந்த மாதிரி கே கிடையாது, எனக்கு கேர்ள்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். தான் அதே இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறான். பக்கத்து ரூம்காரன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ டைப் அவங்ககிட்ட போய், நான் இன்னைக்கு உங்கள் ரூமில் தூங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு தான் சேடாக இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு லாங் என்னென்னமோ சொல்லி அவனை சிரிக்க வைக்கிறான். பட் தான் சோகமாகவே உட்காந்துருக்கான். அப்போ டைப் தானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது கேஷுவல் ரிலேஷன்ஷிப்போடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 10 ரூல்ஸ் அனுப்பியிருக்கான். அதாவது ஜெலஸ் ஆகக்கூடாது, மற்றவங்களோட லைன் கிராஸ் பண்ணக்கூடாது, இதில் உங்கள் பார்ட்னருக்கு வேற யாராச்சும் பிடிச்சிருந்தா அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு ரூல் நம்பர் 6 இருக்கும். ரூல் நம்பர் 6 நீ ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அதை பார்த்துட்டு தான் கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் ஃபுட்பால் ஃபீல்டில் நோவும் டைப்பு இருக்காங்க. அப்போ நோ சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், சாரி நான் தான் தான் கிட்ட சொன்னேன் அந்த பொண்ணை பற்றி அப்படின்றான். என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு வளர்வாய் அப்படின்றான். அதுக்கு நீ எதுக்குடா சாரி கேட்குற, அவன் என்ன என் பாய் ஃப்ரெண்டா, நான் எதுக்கு அவனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டைப் என்னமோ சோகமாக தான் இருக்கிறான். ஈவினிங் டைப் ரூமில் இருக்கான். தான் வந்த உடனே, நான் அனுப்பின மெசேஜ்க்கு நீ ரிப்ளைவே பண்ணலையே என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் சொல்கிறா, அதான் நீ சொல்லிட்டல கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னு, உனக்கு வேணும்னா கேளு, எனக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டைப்பு மறுபடியும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறான். பட் அவனுடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த ஃப்ரைடே எனக்கு பர்த்டே, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவனும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். நைட்டு தானும் டைப்பு ஒன்றா இருக்கும்போது மெசேஜ் வருது. உடனே டைப் தானை தள்ளி விட்டுட்டு மெசேஜ் எடுத்து பார்க்குறான். தான் அவனே கோமா பார்க்குறான். அப்போ டைப் திரும்பி சொல்கிறான், இந்த ஃப்ரைடே என்னால் உன் பாருக்கு வர முடியாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நான் அங்கே போகணும் அப்படின்றான். தான் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துடுறான். ஃப்ரைடே அன்னைக்கு அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் பாரில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான் தான்.
அதே டைம் டைப் வந்து அந்த பொண்ணுக்கு டெடி பேர் வாங்கிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறான். பர்த்டே 2 பேரும் ஒன்றா என்ஜாய் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு இங்கே தான் என் ரூம் இருக்குது, என் ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. அவனும் ஓகேன்னு சொல்லி அவன் கூட ரூமுக்கு போகிறான். தான் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்போ டைப் வரான். வந்து மெதுவாக என் பக்கத்தில் படுத்து இவனை ஹக் பண்ணிவிட்டு சாரி என்னை மன்னிச்சிடு சாரி அப்படின்றான். தான் எதுக்குன்னு கேட்குறான். அதுக்கு நான் அவள் ரூமுக்கு போனேன், ஆனால் அவள் கூட இருக்கும்போது எனக்கு நீ அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னல, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் யாரையாச்சும் லவ் பண்ணாலும் நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு. என்னால் உன்னை இன்னொருத்தர் கூட நினச்சி பார்க்க கூட முடியல. நான் அவள் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வருது. என்னால் அவள் கூட எதுவுமே பண்ண முடியல. எனக்கு பொண்ணுங்களே பிடிக்கல அப்படின்றான். அதுக்கு தான் ஒருவேளை உனக்கு அவளை பிடிக்கலையோ என்னமோ, வேற யாராச்சும் பொண்ணுங்களை உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றான். இல்லை எனக்கு பொண்ணுங்களே பிடிக்கல. இப்போ ஒருவேளை உனக்கு வேற யாராச்சும் பசங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் கேட்குறான். அதுக்கு நான் உன்னை கொன்னுடுவேன், நான் சொல்கிறது புரியலையா, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு டைப் சொல்கிறான். தானும் சந்தோஷமா யூஆர் மைண்ட், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்றான். அதுக்கு டைப் கோவமா நான் ஒன்றும் உனக்கு கிடையாது, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் டைப் தான்கிட்ட சொல்கிறான், நான் இனிமேல் அவள் கூட எப்பயும் பேச மாட்டேன், நான் அவளை மீட் பண்ணவும் மாட்டேன், நான் அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவளுடைய நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் நானே போய் பேசினாலும் அவள் வந்து என்கிட்ட பேச மாட்டா அப்படின்றான். தான் டைப் கிட்ட கேட்குறான், நெக்ஸ்ட் இயர் நம்ம ஹாஸ்டல் விட்டுட்டு வெளியில் தனியாக ரூம் எடுத்து தங்கலாம். ஏன்னா இங்கே என்ன நடந்தாலும் பக்கத்து ரூமில் அப்படியே கேட்குது, நம்ம எதுவுமே இங்கே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றான். டைப் வந்து எங்கள் அப்பா என்னை இங்கே தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்றான். உன்னோட ரெண்ட்டும் சேர்த்து நானே பே பண்ணுறேன், ப்ளீஸ் வா அப்படின்னு கூப்பிடுறான். அவனும் சரி எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே தான் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். டைப் அவன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு திடீர்னு ஆசை வருது அவன் ஹேரை தொட்டு பார்க்கணுன்னு. அவன் ஹேரை தொட்டு பார்த்துட்டு அவனா பிடிச்சி அவனுக்கு கிஸ் பண்ணுவான். தானுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் தம்மும் தாரும் காட்டுறாங்க. தம் வந்து தாரோடைய ரூமுக்கு வெளியில் நிற்கிறான். நாக் பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. கால் பேசிகிட்டே போயிடுறான். அவன் போனதும் தார் வந்து கதவை திறந்து பார்க்குறான். அப்போ டைப்க்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எங்கடா நீ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி என்னாச்சு அப்படின்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு தானை பார்த்துட்டே சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் நான் என் ஃப்ரெண்டு கூட தங்க போகிறேன் அப்படின்னு. அவங்க அப்பா எந்த ஃப்ரெண்டு கூட அப்படின்றாரு. ப்ளீஸ்ப்பா ஒத்துக்கப்பா, உன்னுடைய இந்த குட்டி பையன் நல்லா படிப்பேன், பொண்ணுங்க கூடலாம் பேச மாட்டேன் அப்படின்றான். அதுக்கு அவங்க அப்பா நல்லா படிடா, ஆனால் பொண்ணுங்க கூடலாம் பேசாமல் இருக்காத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. சரின்னு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. தான் வந்து அவனை பிடிச்சிட்டு கிண்டல் பண்ணுறான், குட்டி பையனா நீ அப்படின்னு. சரி நாளையிலேருந்து ரூமை நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இதோட எபிசோட் 6 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.